போட்டு. ஹலோ வணக்கம் சார். நாங்கள் வந்து கேட்டாலும் இப்போ டீம்லேருந்து செல்வகுமார் பேசுகிறேன் சார். அதாவது இப்போ என்ன அதை பற்றி சொல்ல போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வளருது கருவ மரம். அதனால் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கருவ மரத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதனால் என்ன பயணம் தீமைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக நீர் வளத்தை வந்து உறிஞ்சுதுங்க. அதனால் அந்த காரணத்தினால இப்போ வந்து தமிழ்நாடு அரசு இந்த இது ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். அதாவது எந்த ஏரி குளம் குட்டை எதனாலும் சரி இந்த மாதிரி கருவ மரம் வந்து அது எல்லாத்தையும் அழிச்சணும் சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா கிளியர் வாங்க கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள் நிறைய இருக்கும். அதனால மனிதனால் செயல்பட முடியாத ஒரு விஷயம் ஒன்று இது. பார்த்துங்க, அங்கெல்லாம் காட்டாதீங்க, இங்கே காட்டுங்க. சரிங்களா? அதாவது இது இப்போ முள் அதிகமாக இருக்கிறதால வந்து மனுஷனுக்கு வந்து வேலை தர முடியாது. அதனால் மிஷினுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ஜேஜிபி ஃபுல் டோசர் இந்த மாதிரி வச்சு இதை வந்து பறித்து எல்லாத்தையும் எனக்கு தெளிவாகினேன். இதை பற்றி மக்கள்கிட்ட என்ன கருத்துன்னு கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ நம்ம கீரனூர் கிராமத்தை சேர்ந்த அன்பரசன் அவர்கள் இதை வந்து பல வருடமாக பராமரித்து வருகிறார். இப்போ வந்து இதோட தீமையும் நன்மையும் பற்றி அவர்கிட்ட கேட்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாங்க. அன்பரசன் அவர்கள் இப்போ இருக்கா அவர்கிட்ட கொடுங்க சார். இப்போ வந்து இந்த